visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா மதுரை மாவட்டத்துல திருவேடகம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ ஏடகநாதர் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ ஏலவார் கோயிலி சமேத ஸ்ரீ ஏடகநாதேஸ்வரர் திருக்கோயில். இப்போ இந்த கோயில் இருக்கிற இடத்த திருவேடகம்ங்கிறா. இதோட பழைய பேர் வில்வாரண்யம். இந்த ஏடகநாதர் கோவில் பிரதான சாலையிலேருந்து கொஞ்சம் உட்புறமா இருக்கு. இந்த கோயிலுக்கு மேற்கு நோக்கிய ஒரு வரவேற்பு வளையம் இருக்கு. இந்த கோயில் கிழக்கு நோக்கிய கோயில். இதுல 2 ராஜகோபுரம் இருக்கு. ஒன்னு ஏடகநாதரோட சன்னதி ராஜகோபுரம், இன்னொன்னு ஏலவார் கோயிலி அம்பாள் அவா சன்னதி ராஜகோபுரம். ரெண்டும் 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ஆகும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதல்ல ஒரு 4-5 படி மேலே ஏறி தான் போனோம். அங்க ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு நைவேத்திய பீடமும், அதை தாண்டி ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5-6 படி மேலே ஏறி போனோம் பக்தர்கள். அப்படி போனா இடது பக்கத்துல அருள்மிகு விநாயகருக்கு ஒரு சன்னதியும், வலது பக்கத்துல அருள்மிகு பாலசுப்ரமணியருக்கு சின்னதா ஒரு சன்னதியும் இருக்கு. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா உஷா பிரத்யுஷாவோட சூரிய பகவானும், ரோஹிணி கார்த்திகேயோட சந்திர பகவானும் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி காணப்படுறான். மூலஸ்தானத்தை நோக்கி போனா அங்க 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கு. 2 துவாரபாலகர்கள் விக்கிரகத்தை ஒரு விக்கிரகம் பக்கத்துல இடது பக்கத்துல விநாயகருக்கு ஒரு சின்னதா ஒரு விக்கிரகமும், வலது துவாரபாலகா பக்கத்துல ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு சின்னதா ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ ஏடகநாதர் சுயம்பு சிவலிங்கமா இங்க காணப்படுறார். அந்த காலத்துல சமணர்கள், அதாவது ஜெயினர்களுக்கும் சம்பந்தருக்கும் ஒரு வழக்காடு மன்றம் நடந்தது. அந்த வழக்காடு மன்றத்தின் போது சம்பந்தர் என்ன பண்ணார்னா, அவர் எழுதின ஏடெல்லாம் எடுத்து வைகை ஆற்றுல மிதக்க விட்டார். சமணர்களும், அதாவது ஜெயினர்களும் அதே மாதிரி அவ எழுதின அந்த ஏடுகள்லாம் வைகை ஆற்றுல மிதக்க விட்டா. ஜெயினர்கள் எழுதின ஏடெல்லாம் வைகை ஆற்றோட அடிச்சுட்டு போயிடுது. ஆனா சம்பந்தர் எழுதின ஏடு அந்த வைகை ஆற்று நீர் போக்க பக்கமா எதிர்த்துன்னு ஒரு ஓரமா போய் ஒரு இடத்துல கரை ஒதுங்கிட்டு. இதை பார்த்த அந்த நாட்டோட ஒற்றர்கள் இது பற்றி ராஜா கிட்ட போய் சொன்னார். உடனே ராஜாவோட ஆணைப்படி அந்த எந்த இடத்துல சம்பந்தரோட ஏடு கரை ஒதுங்கிட்டோ அந்த இடத்த தோண்டி பார்க்க அங்கதான் ஏடகநாதரோட சுயம்பு சிவலிங்கம் அப்படியே கிடைக்கிறது. உடனே அதே இடத்த சுத்தி கோயில் கட்டினான். இன்னைக்கும் இந்த ஊர் மக்களும் ஊர் ஜனங்களும் அந்த நிகழ்ச்சியை மறக்காம, அதாவது ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இங்க ஏடு எதிரேறிய திருவிழா அப்படின்னு ஒரு பெரிய திருவிழாவா அதை கொண்டாடுறான். ஏலவார் கோயிலி அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி வச்சிருக்கா. 5-6 படி மேலே ஏறி போனா அங்க இன்னொரு நைவேத்திய பீடம் இருக்கு. அங்க 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. அந்த 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் பக்கத்துல ஒரு பக்கத்துல விநாயகரும், இன்னொரு பக்கத்துல பழனி ஆண்டவரோட விக்கிரகங்களும் இருக்கு. இந்த கோயில்ல அம்பாளோட சன்னதியும் கிழக்கு நோக்கி 5 அடுக்கு கொண்ட கோபுரமாகும். இதுல அம்பாளோட பேரு ஏலவார கோயிலி அல்லது சுகந்த குந்தலாம்பிகைன்னு பேரு. அம்பாள் நின்ற கோலத்துல காணப்படுறா. அம்பாள் இங்க கொஞ்சம் உக்ரம் மிகுந்ததா காணப்படுறா. அதனால்தான் 2 துவாரபாலகிகள் விக்கிரகத்தை தவிர அம்பாளை இங்க சாந்தப்படுத்தும் விதமா கார்த்திகை, ரோஹிணின்னு மேலும் 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. அம்பாள் சன்னதி இங்க வலம் வந்தா அம்பாள் சன்னதி பக்கத்துல இருக்கிற மண்டபத்தோட தூண்ல ஒரு செவிசாய்த்த விநாயகர் இருக்கார். தூண்ல இந்த செவிசாய்த்த விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் இவருக்கு எப்பவுமே கூட்டம் இங்க ஜாஸ்தி. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். அதே மாதிரி தீர்த்தம் வைகை ஆறு தான். அதை தவிர பிரம்ம தீர்த்தமும் இருக்கு. இந்த கோவிலோட மடப்பள்ளி, அன்னதான கூடம் மற்றும் இந்த நந்தவனம் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்காக இந்த கோயில் நிர்வாகிகளை பாராட்டியே தீரணும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.